அதே மாதிரி ராமநாதபுரத்தில் பட்டுக்கோட்டையில் திராவிட முன்னேற்ற கழகம் போதைப் பொருள் அணி என்று ஒரு அணி உருவாக்கலாம். அந்த அளவிற்கு தமிழகத்திலே போதைப் பொருட்கள் மிக அதிகமாக புழங்குகிறது. போதைப்பொருள் விற்பனையில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அதோடு மட்டுமல்ல நண்பர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக மோசமான ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது 2021க்கு முன்னாடி போதைப் பொருள் அதிகமாக புழங்கிய மாநிலம் இந்தியாவிலேயே பஞ்சாப் தான். மோஸ்ட் நார்காட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட். ஆனா இன்னைக்கு எந்த மாநிலம் தெரியுமா நண்பர்களே? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 2000 கோடி 2500 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிய அயலார் அணியின் மாவட்ட துணை செயலாளராக கூட இருப்பார். யாரு? ஜாஃபர் சாதிக்கா. அதே மாதிரி ராமநாதபுரத்தில் பட்டுக்கோட்டையில் திராவிட முன்னேற்ற கழகம் போதைப் பொருள் அணி என்று ஒரு அணி உருவாக்கலாம். அந்த அளவிற்கு தமிழகத்திலே போதைப் பொருட்கள் மிக அதிகமாக புழங்குகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்த போதைப் பொருள் கடத்துறான் திமுக காரன். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் எங்க தெரியுமா இருக்கு? சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி, சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு முன்னாடி. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வருங்கால தமிழகத்தின் இன்டெலிஜென்சியாவர், எங்க ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர், டாக்டர்ஸ், இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், ஆடிட்டர் இவங்க குழந்தை படிக்குமோ அங்க போதை பொட்டலம் வைக்கிறான். அதை கூட கண்டுக்காம இருக்கிற சமூக விரோத தீய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். நாம காரைக்குடியிலே கூடியிருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.